செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். ஸ்நேகிதி சுபா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். இன்னைக்கான கதை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட பந்தம். கதைக்குள்ள போலாங்களா? ஒரு ஊர்ல ஒரு மிட்டாய் வியாபாரி இருந்தான். அவன் கடவுள் பக்தியும் கருணை உள்ளமும் கொண்டவன். அந்த மிட்டாய்க்காரனோட கடை தான் அந்த கிராமத்துல பெருசாகவும் சுத்தமானதாகவும் இருந்துச்சு. இந்த வியாபாரி சாதுக்கள் யார் வந்தாலும் அவங்கள உபசரிச்சு அவங்களுக்கு வேண்டிய உணவளித்து மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் பகல் வேளையில வழக்கம் போல அந்த வியாபாரி கடையில் உட்கார்ந்திருந்தான். அப்போது வெயில் ரொம்ப கடுமையா இருந்ததுனால அங்க நடந்து வந்த ஒரு சாது அந்த கடை முன்னாடி வந்து நின்று அந்த நிழல்ல கொஞ்ச நேரம் இளைப்பாறினாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வியாபாரி கேட்டாரு, சுவாமிஜி, தங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க, செஞ்சு தரேன் அப்படின்னு கேட்டாரு. அதற்கு சாது, அப்பா, என்னுடைய இந்த துணியில கிழிசல்கள் அதிகமா இருக்கு, அதனால கொசுக்களோட தொல்லை நேற்று ராத்திரி தாங்க முடியல. நீ இந்த ஆடையை சரி செஞ்சு கொடுத்தீன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. மிட்டாய் வியாபாரியும் துறவிகளுக்கு தொண்டு செய்வதை தன்னோட பிறவி பையனாவே நினைச்சு செஞ்சுட்டு வராரு. அதனால அந்த சாதுவோட துணியை வாங்கி உடனடியா அப்போதே அதை சரி செஞ்சு கொடுத்தாரு. ஒரு துறவிக்கு தொண்டு செய்வதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுக்கறத நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாரு அந்த கடை வியாபாரி. அன்னைக்கு இரவு துறவி ரொம்ப அமைதியா தூங்க முடிஞ்சது. மறுநாள் அந்த சாது மிட்டாய்க்காரனோட கடைக்கு திருப்பியும் வந்தாரு. அவரு மிட்டாய் வியாபாரிட்ட தன்னோட நன்றிய சொல்லிட்டு, அப்பா, நீ செய்த உதவியால கொசுக்கடியிலிருந்து தப்பி நேற்று இரவு என்னால் அமைதியா தூங்க முடிஞ்சது. அதற்கு கைமாறா நான் உனக்கு ஏதாவது உதவணும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு பொண்ணும் பொருளும் தரக்கூடிய நிலையில எனக்கு இல்லை. ஏன்னா நான் அவற்றை எப்போதோ துறந்து விட்டேன். ஆனா என் தவ வலிமையால் வைகுண்டத்திற்கு உன்னை என்னால் அனுப்ப முடியும். எந்த இடத்திற்கு போக வேணும்னு விரும்பி ஞானிகளும் முனிவர்களும் பக்தர்களும் பல்லாண்டுகள் தவம் செய்கிறார்களோ அந்த வைகுண்டத்திற்கு உன்னை நான் அழைத்து கொண்டு போறேன். அங்கே செல்வதன் மூலம் பிறப்பு இறப்பு அல்லல்கள் இல்லாத முக்தி நிலை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு அந்த வியாபாரி, சுவாமி, தங்கள் என் மீது கொண்டிருக்கும் தூய அன்பு இப்படிப்பட்ட கிடைத்தற்கரிய பாக்கியத்தை எனக்கு தருகிறது. ஆனா நான் என்ன செய்யறது? முனிவர்களும் தபஸ்விகளும் கிடைக்காத பெரும் பேரு எனக்கு தங்களால் அருளை பெற்றும் நான் அதை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில இருக்கேன். எனக்கு 2 பையங்க இருக்காங்க. 2 பேரும் வயசுல ரொம்ப சின்னவங்க. இன்னும் 8 வருஷம் கழிச்சு தாங்கள் வந்து என்னை கூப்பிட்டீங்கன்னா உங்களோட வர நான் தயாரா இருக்கேன். அப்போது என் மகன்கள் வளர்ந்து பெரியவங்களா இருப்பாங்க. அவங்களே அவங்கள கவனிச்சுக்க முடியும். நீங்க என் மேல வச்சிருக்க அன்புக்கும் கருணைக்கும் ரொம்ப நன்றி சுவாமின்னு சொல்லி சாதுவை அனுப்பி வச்சுட்டான். காலம் போயிட்டே இருந்தது. வியாபாரி குறிப்பிட்ட 8 ஆண்டு காலம் நிறைவு பெற்றது. துறவி மீண்டும் மிட்டாய்க்காரனோட கடைக்கு வந்தாரு. அவர் அந்த வியாபாரிகிட்ட, அப்பா, என் நன்றியை தெரிவிக்க வந்திருக்கேன். நீ 8 வருஷங்கள் கழிச்சு என்கிட்ட வர்றதா நீ சொல்லியிருந்த. நேத்தோட 8 வருஷம் முடிஞ்சிருச்சு. உனக்கு முக்தியை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சாது இப்படி சொன்ன உடனே வியாபாரி அவர்கிட்ட, சுவாமி, தாங்கள் என் மீது கொண்டிருக்கும் கருணைக்கு நான் என்னன்னு சொல்றது? தாங்கள் சொல்வதை போன்று தற்சமயம் என்னால வர முடியாது. என்னோட மகன்கள் இப்போது மிகவும் கெட்டவர்களாக இருக்காங்க. அவங்க குடிகாரலாகவும் பணத்தை வீணா செலவு செய்பவராகவும் இருக்காங்க. அதனால நான் தற்சமயம் அவங்கள அவர்களுடைய சொத்துக்களையும் கவனமாக பாதுகாத்து அவங்கள்ட்ட நல்லபடியாக ஒப்படைக்க வேண்டிய நிலையில இருக்கேன். இதனால கருணை உள்ளத்தோட இந்த சமயம் உங்களோட என்னால் வர முடியாது. நீங்கள் தயை கூர்ந்து இன்னும் 8 வருஷங்கள் கழித்து வாங்க, நான் உங்க கூட புறப்பட்டு வர தயாராக இருக்கேன்னு அந்த வியாபாரி சொன்னார். சாதுவுக்கு அந்த வியாபாரி மீது அனுதாபம்தான் ஏற்பட்டது. இவன் ரொம்ப நல்ல மனுஷன்தான், ஆனால் கடவுள் மீது இருக்க வேண்டிய பக்தியை தம் மகன்கள் மீது இவனுக்கு பந்தபாசம் அதிகமாக இருக்குது. புத்திரபாசம்ன்ற பந்தத்துல இவன் தன்னை மறந்து இறுக கட்டி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்டவனை பற்றற்ற பரமனிடம் எப்படி அழைத்து போவது என்று சாது தமக்குத்தானே நினைத்து கொண்டார். இருந்தாலும் வியாபாரிட்ட,
நீ சொல்வது போலவே இன்னும் 8 வருடங்கள் கழித்தே வருகிறேன் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. மேற்கொண்டு மிட்டாய் வியாபாரி குறிப்பிட்ட 8 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. வியாபாரிக்கு தாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற அந்த சாது திருப்பியும் அந்த கிராமத்துக்கு வந்தார். ஆனால் அங்கு அவர் முன்பு பார்த்த மிட்டாய் கடையோ வியாபாரியோட வீடோ இல்லை. அவர் இருந்த இடத்தில் பாழடைந்த சத்திரம் போன்ற வீடு ஒன்று இருப்பதை பார்த்து சாது ஆச்சரியப்பட்டு போனார். அங்கே அந்த வியாபாரியின் மூத்த மகன் சின்ன அளவில் பேருக்கு ஒரு கடையை வச்சு ரொம்ப வறுமையான முறையில் வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தான். துறவி கடையில் இருந்த மூத்த மகனை கூப்பிட்டு வியாபாரியை குறித்து கேட்டார். வியாபாரிக்கும் தமக்கும் இருக்கும் ஒப்பந்தத்தை பற்றியும் அவன்கிட்ட சொன்னார். சாதுவிடம் வியாபாரியின் மூத்த மகன், சுவாமிஜி, அப்பா எங்களை கஷ்டத்தில் விட்டுட்டு இறந்து போயிட்டாரு. அவரால் எங்களுக்கு இந்த வறுமை நிலை வந்துருச்சு. நான் இந்த கடையை வச்சு ஏதோ ஒரு விதமாக நடத்திட்டு இருக்கேன். என் தம்பி அதோ பாருங்க, அங்கே தெரியுதுல, அந்த சின்ன வயல்ல தான் உழுது விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். அந்த துறவி எல்லாத்தையும் அமைதியாக கேட்டார். பின்னாடி அவர் தன்னோட தவ வலிமையினால என்ன நடந்திருக்கும்னு ஞான திருஷ்டியில் பார்த்தாரு. அந்த வியாபாரி இறந்து தன் குழந்தைகளிடம் வைத்த பாசத்தால் அந்த குடும்பத்திலேயே வயலை உழும் காளை மாடாக வந்து பிறந்திருக்கிறான் என்பதை சாது தன்னோட ஞான திருஷ்டினால பார்த்துட்டாரு. அந்த எருது 2வது மகனுக்கு வயல் வேலையில உதவி செய்து கொண்டிருந்தது. இப்போ அந்த துறவிக்கு புரிஞ்சிட்டது, 2வது மகன் அந்த மாட்டை வச்சு தன்னோட வறுமை நிலையை போக்கிட்டு இருக்கான்றது. இந்த மாடும் அந்த 2வது மகன் தன்னை எப்போ அவிழ்த்து விடுவான்னு எதிர்பார்த்தே காத்துட்டு இருந்தது. 2வது மகன் தான் பகலுணவு சாப்பிட சென்ற போது அந்த மாட்டை அவிழ்த்து மேய விட்டான். இப்போ சாது காளை மாட்டிட்ட போய் தன்னோட புனித நீரை எடுத்து அதன் மீது தெளித்தார். அந்த மாட்டிற்கு தன்னோட தவ வலிமையினால அதோட முற்பிறவி ஞாபகத்தை கொண்டு வந்தார். பின்னாடி மிட்டாய் கடைக்காரனாகியே இருந்த அந்த எருதுட்ட, மகனே, முன்பு உனக்கு நான் வாக்குறுதி கொடுத்தபடி எனது நன்றியை தெரிவிக்க வந்திருக்கேன். நீ குறிப்பிட்ட 8 வருடங்கள் நேற்றோடு முடிஞ்சு போச்சு. உனக்கு முக்தியை கொடுப்பதற்காக நான் இன்னைக்கு வந்திருக்கேன். என்ன, நீ என் கூட வர தயாரா அப்படின்னு கேட்டாரு. முன்பிறவி நினைவு வந்ததும் அந்த எருது வடிவத்தில் இருந்த வியாபாரி கண்கள் அப்படியே கண்ணீர் மல்க, சுவாமிஜி, நான் கூறியபடி தாங்கள் 8 வருடம் கழித்தவுடனே வந்திருக்கிறீர்கள். ஆனால் நான் என்ன செய்யறது? இப்போது நீங்களே என் மகன்களின் வறுமை நிலையை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இன்னும் 2 வருடம் இவங்க இப்படியே வறுமையில் இருந்தால் பட்டினி கடந்து சாக வேண்டியதுதான். அதனால தயவு செஞ்சு தாங்கள் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு வந்து என்னை கூட்டிட்டு போங்க. தற்செயம் என்னை இவர்களுக்கு உதவ விட்டு விடுங்கள் அப்படின்னு அந்த வியாபாரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி அந்த எருது வியாபாரி சொன்னதை கேட்டதும் பந்த பாசத்துல கட்டுண்டு கிடக்கும் அவன் மீது சாதுவுக்கு கருணை தான் வந்தது. தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பந்தபாச பிணைப்பை தகர்த்து விட்டு வராமல் மயங்கி மருண்டு இருக்கும் இந்த ஜீவனை விடுவிக்க மேலும் சில ஆண்டுகள் கழித்து வருவதாக சொல்லிட்டு சாது போயிட்டாரு. இன்னும் கொஞ்சம் ஆண்டுகளும் போச்சு. துறவிக்கு முதுமை காரணமாக உடல் தளர்ந்துகிட்டே போகுது. தமது நன்றியை வியாபாரிக்கு செலுத்திவிட்டு எந்த விதத்திலும் உலகிற்கு தான் கடன்படாமல் இருப்பதாக சாது மீண்டும் வியாபாரியின் வீட்டிற்கு சென்றார். ஆனா அங்கு ஒரு பாழடைஞ்ச வீட்டில் முன்னாடி பசியால் வாடி கிடக்கும் ஒரு நாய் இருப்பதை சாது பார்த்தார். அந்த நாய் துறவியை பார்த்ததும் குறைத்து வீட்டிற்குள் இருப்பவரை வெளியே வரும்படி செய்தது. நாயின் குரலை கேட்ட மூத்த மகன் வெளியே வந்தான். சாது அவனிடம் குடும்பத்தின் நிலையை பற்றி விசாரித்தார். பிறகு அவர்களுக்கு உதவி செய்ய வந்திருப்பதாக சொன்னார். அந்த எருதுவை பற்றியும் கேட்டார். சாதுவிடம் மூத்த மகன், சுவாமிஜி, அந்த எருது 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டுதுங்க. அந்த எருது எங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருந்தது தெரியுமா? அது அதிகமாக சாப்பிடவே சாப்பிடாது. ஆனால் அது ஓய் உழைச்சல் இல்லாமல் எங்களுக்காக ரொம்ப கடுமையாக உழைக்குங்க. பாவம், இறந்து போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாடு இனி எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று அந்த எருதை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினான். தம்மை பார்த்து குறைத்த நாய்தான் இறந்து போன வியாபாரி எருதாக பிறந்த பிறகு தன் வினை காரணமாக, அதாவது தன் மகன்களின் மீது வைத்த பந்த பாசம் காரணமாகவே இப்போது நாயாக பிறந்து தன் மகன்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். தன் மகன்களுக்கு துணையாகவும் அவர்களுக்கு சொந்தமான எதையும் எவரும் எடுத்துச் செல்ல முடியாதபடியும் அவன் கவனித்து கொண்டிருக்கிறான் என்பதை சாது நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. துறவி தம்மை பார்த்து குறைத்த நாயின் பக்கத்துல போனாரு.
தன்னோட தவ வலிமையால் அவர் அந்த நாய்க்கு அதோட முற்பிறவியை ஞாபகப்படுத்தினார். பூர்வ ஜென்மத்தின் ஞாபகம் வந்தவுடனே அந்த நாய் கண்ணீர் விட ஆரம்பிச்சது. பிறகு, சுவாமிஜி, என் குழந்தைகளின் நிலையை தாங்களே பார்க்குறீங்கல்ல, அவங்க தான் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்க பாருங்க. அதனால இந்த நிலையில் நான் அவங்கள விட்டு வரவே முடியாது. அதனால் இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து நீங்கள் வாங்க, நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிச்சு அந்த நாய். இப்படி ஒரு ஜீவன் தன்னோட முன்வினையினால் பந்த பாசத்தில் கட்டுண்டு சம்சாரத்தில் சுழன்று சுழன்று வந்து அல்லல் படுகிறானே. தன்னோட மனைவி, தன்னோட மக்கள்ன்ற அற்ப எண்ணத்தினால ஏற்படும் பந்தங்கள் எல்லாத்தையும் இவ்வளவு காலத்திற்கு பிறகிலும் உதறிவிட்டு முக்தி அடைவதில் அவன் கவனம் ஏன் செல்ல மாட்டேங்குது அப்படின்னு சாது ரொம்ப வருத்தப்பட்டாரு. சரி, வியாபாரியாகிய நாய் கேட்டுக்கொண்டபடி இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளாத வயதுல மறுபடியும் வந்தாரு. இப்போ முன்பு இருந்த விட ரொம்ப மோசமான நிலை. 2 பிள்ளைகளும் அவங்களோட குடும்பமும் பார்த்து சாது ரொம்ப 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 வருத்தப்பட்டாரு. பையங்க இருவரும் துறவியை பார்த்ததும் ரொம்ப கோவப்பட்டாங்க. இந்த துறவி ஒவ்வொரு தடவை வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமும் நம்மளோட நல்லா மோசமாயிட்டு தானே போகுது, அதனால இவர் துரதிருஷ்டத்தை தான் கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா துறவி ரொம்ப அமைதியோட கருணையோட, குழந்தைகளே, நீங்கள் மிகவும் ஏழையாகி விட்டீர்கள். உங்களுக்கு பணம் வேண்டுமா? அப்படியானால் உங்களோட பெற்றோர் வழக்கமாக எங்க தூங்குறாங்களோ அந்த இடத்த போய் தோண்டி பாருங்க. அங்கு ஒரு ஜாடி நிறைய தங்க நாணயங்கள் இருப்பதை பார்ப்பீங்க. அதை எடுத்து நீங்க 2 பேரும் உபயோகிச்சு உங்களோட வறுமையை போக்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே அவங்க 2 பேரும் தன்னோட பெற்றோர் எங்க வழக்கமா தூங்குவாங்களோ அங்க போய் தோண்டி பார்க்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் தோண்டினோன்னு அந்த பள்ளத்துலேருந்து ஒரு பாம்பு வெளியே வந்துச்சு. பாம்பை பார்த்ததும் பள்ளத்தை தோன்றதை நிறுத்திட்டு கோபத்தோட துறவிக்கிட்ட சண்டை போட்டாங்க. துறவி அவர்களின் மனநிலை புரிந்து கொண்டு, நான் பொய் சொன்னதா நினச்சி கோபப்படுறீங்க, ஆனால் அந்த குழியை நல்லா பாருங்க, அதோ ஜாடியோட மேல் பகுதி கொஞ்சோன்னு தெரியுதுல்ல, நான் சொல்கிறத போல செய்யுங்க, இந்த பாம்பை நீங்கள் நல்லா அடித்து கொன்றுங்க அப்படின்னு சொன்னார். பிள்ளைங்க 2 பேரும் கொஞ்சம் கோபத்தை தணிச்சிட்டு கூர்ந்து பார்த்தாங்க. ஜாடியோட மேல் பகுதி கொஞ்சம் தெரிஞ்சது. பாம்பு அந்த ஜாடி மேலே உட்காந்து அதை பாதுகாத்துட்டு இருந்தது. பின்னாடி தன்னோட பலத்தை எல்லாம் உபயோகிச்சு அந்த ஜாடியை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாம்பை 2 பேரும் அடித்து கொண்டுட்டாங்க. இப்போது பிள்ளைங்க பள்ளத்தில் இந்த ஜாடியை மேலே எடுத்தாங்க. நிறைய தங்க காசுகளை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆனால் துறவி அடுத்து வீசப்பட்ட பாம்பு இருந்த இடத்துக்கு போனார். அதன் மேலே புனித நீரை தெளிச்சார். பின்னாடி அதை கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தார். முன்னாடி எருதாகவும் நாயாகவும் பிறவி எடுத்து மீண்டும் மீண்டும் பந்தபாசம் காரணமாக அதே குடும்பத்திற்கு வந்து சேர்ந்த மிட்டாய் வியாபாரி தான் இப்போது பாம்பா பிறந்திருக்கான். தான் பாசம் வச்சிருந்த 2 மகன்களின் கையாலேயே இந்த பிறவியில் அவன் அடிச்சு கொல்லப்பட்டதனாலும் துறவியோட பெருங்கருணையினாலும் மெல்ல மெல்ல பந்த பாசத்தை விட்டு அவன் விலகி வந்தான். துறவி தவ வலிமையினால் தன்னை வைகுண்டத்திற்கு அழைத்து சென்று முக்தி பெற செய்வதை அறிந்த அந்த வியாபாரி ரொம்ப ஆனந்தம் கொண்டான். அர்த்தம் அனர்த்தத்தையே விளைவிக்கும். தன் மகன்களின் மீது கொண்ட பாசம், பொருளற்ற அந்த பாசம் அந்த வியாபாரியை மீண்டும் மீண்டும் பிறவிகளுக்கு உட்படுத்தியது. பிள்ளைகளுக்கு உழைப்பதற்காகவே திரும்ப திரும்ப பிறந்து தன்னை பிணைக்கும் பந்தங்களை அவனாகவே மேலும் மேலும் ஏற்படுத்தி கொண்டான். அவனுடைய அவிவேகமே அவனை மீண்டும் மீண்டும் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் உட்படுத்தி அலைக்கழித்து வந்தது. அந்த மிட்டாய் வியாபாரி பந்த பாசமற்ற நிலையில் தன் கடமை என்று மட்டும் உலக வாழ்க்கை நடத்தி இருந்தால் ஒரே பிறவியில் துறவியின் கருணையினால் மரணமிலா பெருவாழ்வாகிய முக்தியை அடைந்திருப்பான். எனவே நாமும் நமக்கு வாய்த்த கடமைகளை பந்த பாசமற்ற நிலையில் செய்து தாமரை இலை மேல் நீர் போல் பற்றுதலுக்கு உட்படாமல் வாழ முயல்வோமாக. அதற்கு உரிய மனநிலையும் வலிமையும் தந்தருளும்படி இறைவனை மனதார பிரார்த்திப்போமாக. இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த கதையில் சொன்ன மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தரும் நாம் பிறந்து வந்த அந்த குடும்பத்து மேலேயும் குடும்ப உறுப்பினர் மேலேயும் நம்ம பந்த பாசத்தை காமிச்சு ரொம்ப அதில் ஈடுபாடு ஏற்படுத்தி ஒவ்வொரு பிறவிக்கும் நாமளே காரணமாக இருக்கோம். அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் செழிக்கணும், அந்த குடும்பம் எந்த வகையிலும் துன்பப்படக்கூடாதுன்ற நினைப்பே நம்ம மனசில் வந்து நாம் திருப்பி திருப்பி இந்த உலக வாழ்க்கைக்கு வர்றதுக்கு அதுவே ஒரு காரணமாக அமையுது.
இந்த பந்த பாசங்கள்லேருந்து விடுபட்டு நாம் இருக்கணும்னா நாம் நம்ம கடமையும் செய்யணும். ஆனால் ரொம்ப பற்றுதல் வைக்காமல் இருந்தோம்னா நாமளும் இந்த பிறவிலிருந்து விடுபட்டு சொர்க்கத்தை அடையலாம், இறைவனோட திருவடிகளை அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆத்ம நமஸ்தே. வாழ்க வளமுடன். வெற்றி உமதே.